வணக்கம். எங்க ஸ்கூல் பேர் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் மணப்பட். எங்க டாபிக் பேர் அனலைசிஸ் ஆஃப் டிஃபரண்ட் டெப்ரிஸ் and their compost. I am Vishali from 8th standard. I am Soumya from 8th standard. I am Sugita from 8th standard. I am Rahul from 8th standard. I am Pagalam from 8th standard. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செய்ததன் நோக்கம் எங்கள் கிராமத்தில் உள்ள சில மர இலைகளில் எந்த இலை வேகமாக வளர்கின்றது என்பதை கண்டுபிடிக்கவும் எந்த உரத்தில் செடி வேகமாக வளர்கின்றது என்பதை கண்டுபிடிக்கவும் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் தேர்வு செய்தோம். மெட்ராலஜி, ஏரியா மேப்பிங், புதுக்குப்பம், மூர்த்திக்குப்பம், மணப்பட்டு இந்த 3 கிராமத்தில் இருந்த மரத்தில் நாங்கள் 4 மரம் செலக்ட் பண்ணோம். என்னென்ன மரம்னா நாவமரம், வேப்ப மரம், பூவரச மரம், மாமரம். இந்த 4 மரத்தை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு 1 into 1 மீட்டர் அளவுக்கு நாங்கள் குழி தோண்டோம். அந்த குழியில் 1 கிலோ அளவுக்கு அந்த இலையெல்லாம் கொட்டணும். இலையை கொட்டிட்டு சாணி தெரியுது, தண்ணி தெரியுது, தினமும் அது கிளறிட்டோம். அதுக்கு 2 மாதங்கள் பிறகு அது உரமாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் 4 சிறு பானைகளை எடுத்துக்கொண்டோம். முதல் பானைக்கு வேப்ப மரத்து உரத்தை போட்டோம். 2வது பானைக்கு மாமரத்து உரத்தை போட்டோம். 3வது பானைக்கு மரத்து உரத்தை போட்டோம். 4வது பானைக்கு பூவரச மரத்து உரத்தை போட்டோம். நாங்கள் அதில் 1 கிராம் அளவிற்கு கடுகை துளையிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு 1 into 1 மீட்டர் அளவிற்கு நாங்கள் இந்த குழியை தோண்டினோம். குழி தோண்டினது பிறகு அதுக்கப்புறம் அதில் 1 கிலோ அளவிற்கு வேப்ப மரத்து இலையை நாங்கள் கிலோ மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் அதில் நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறமேட்டு மாமரத்து இலையை அதேமாரி நாங்கள் 1 into 1 மீட்டர் அளவிற்கு நாங்கள் குழி தோண்டினோம். குழி தோண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு மாமரத்து இலையை 1 கிலோ அளவிற்கு போட்டணும். அதுக்கப்புறம் நாவமரத்து இலை 1 into 1 மீட்டர் அளவிற்கு நாங்கள் குழி தோண்டினோம். அது குழி தோண்டினதுக்கப்புறம் நாவமரத்து இலையை அதில் போட்டோம். அதுக்கப்புறமேட்டு பூவரச மரத்து இலை, பூவரச மரத்து இலையும் அதே தான் 1 into 1 மீட்டர் அளவிற்கு இது குழி தோண்டினோம். அதில் பூவரச மரத்து இலையில் 1 கிலோ அளவிற்கு மிஷினில் வெயிட் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொட்டினோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் மற்றும் டெஸ்ட்ன்ற முறையை நாம் கையாளணும். எதுக்குன்னா டேட்டாவை நாம் சரியாக கலெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி செய்யணும். எப்படின்னா ஒவ்வொரு மர இலைக்கும் ஒரு கண்ட்ரோலும் 4 டெஸ்ட்டும் எடுத்துக்கணும். கண்ட்ரோலில் எந்த ஒரு மர இலையும் கலக்காமல் வெறும் கடுகு விதையை மட்டும் போட்டு வளர்க்கணும். கண்ட்ரோல் டெஸ்ட் 1ல் வேப்ப மரத்து இலையோட உரத்தை போட்டு கடுகு விதையை போட்டு வளர்க்கணும். டெஸ்ட் 2ல் மாமரத்தோட இலையோட உரத்தை போட்டு கடுகு விதையை போட்டு வளர்க்கணும். டெஸ்ட் 3ல் நாவமரத்தோட இலையோட உரத்தை போட்டு கடுகு விதையை போட்டு வளர்க்கணும். டெஸ்ட் 4ல் பூவரசு மரத்தோட இலையோட உரத்தை போட்டு கடுகு விதையை போட்டு வளர்க்கணும். வரக்கூடிய ரிசல்ட்டை ஆவரேஜ் முறையில் டெஸ்ட் 1 + டெஸ்ட் 2 + டெஸ்ட் 3 + டெஸ்ட் 4 டிவைடட் பை 4ன்னு கணக்கிட்டு அதை கண்ட்ரோலோட கிராஃபிக்கல் அனலைஸ் மூலமாக அனலைஸ் செஞ்சு டேட்டாவை அனலைஸ் செஞ்சு ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வளர்ந்த செடியோட ஹைட்டை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். இந்த பானையில் பாட்டம்லேருந்து இந்த செடியோட டாப் வரைக்கும் வச்சு நான் பார்க்கணும். இதை நம்ம இந்த ஸ்கேலை வைக்க பார்த்து இதை நம்ம இப்படி சாச்சும் வைக்கக்கூடாது. நம்ம பார்க்குற அந்த பார்வை மேலாட்டமாகவும் பார்க்கக்கூடாது. ஏன் நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நமக்கு தப்பாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன் நம்ம அதை அப்படி அளக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியோட ரூட்டையும் நம்ம சேர்த்து மெஷர் பண்ணாதான் இந்த செடியோட ஃபுல் ஹைட் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் டெம்பரேச்சர் ஸ்கேல் பற்றி சொல்ல போகிறேன். இதோட பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பல்பு, இது மேலே இருக்கிறது ஹூக்கு, இது கேபிலரி டியூப்பு, இது 10 லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, 100 அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இது ஸ்டெம்மு. இது இப்போ எப்படி அளக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கம்போஸ்ட் பிட் எடுத்துக்கிறேன். இதில் 1 இன்ச் அளவுக்கு ஹோல் போட்டுக்கிறேன். இந்த டெம்பரேச்சர் ஸ்கேலை இது உள்ள இன்சர்ட் பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுதுன்றதை நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் வச்சு பார்த்ததுல எந்த அளவுக்கு வந்துக்குதுன்னா 29 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு.
பற்றி சொல்ல போகிறேன். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் எதுக்கு பிஹெச் எடுத்தோம்னா இந்த உரத்தோட ஆசிட் அண்ட் பேஸோட லெவலை தெரிஞ்சதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து செய்கிறோம். இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து வெயிட் மிஷின் ஃபஸ்ட்டு இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வச்சிடுறேன். இந்த பேப்பருக்குன்றது ஒரு வெயிட் இருக்கும், அதனால நான் டேர் பண்ணிக்கிறேன். டேர் பண்ணிவிட்டு இந்த உரத்தை வந்து 1 கிராம் அளவுக்கு நான் இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு கிராம் அளவுக்கு வந்துடுது. இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 10 ml டிஸ்டில் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த நான் எடுத்த அந்த உரத்தை வந்து இதில் வந்து போட போகிறேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த இதில் வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆனது பிறகு நான் வந்து பிஹெச்லேருந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ண இந்த டியூப்பை எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ வந்து வச்சு பார்க்க போகிறேன், எந்த அளவுக்கு வருதுன்றதை நான் சொல்கிறேன். இதில் வந்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்த கலரை வந்து இந்த பிஹெச் ஸ்கேல் மூலமாக நம்ம வந்து கலரை வந்து வேரியேஷனை பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து எந்த லெவலில் இருக்குன்னா 7ல் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்ச நோக்கம் என்னன்னா, கிராமத்தில் உள்ள சில மர இலைகள் எந்த இலை சீக்கிரமாக மக்குகின்றது கண்டுபிடிக்கவும், எந்த உரத்தில் செடி வேகமாக வளர்கின்றது என்பதை கண்டுபிடிக்கவும் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் தேர்வு செய்வோம். நாங்கள் அனலைசிஸ் ஆஃப் டேட்டாவில் 2 என்விரான்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஒன்று வந்து கண்ட்ரோல் என்விரான்மெண்ட், இன்னொன்று டெஸ்ட் என்விரான்மெண்ட். அதில் C1, C2, C3, C4 அப்படின்னு 4ஆக பிரிச்சுக்கிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே கலக்காமல், அதாவது கம்போஸ்ட் எதுவுமே கலக்காமல் வெறும் மண்ணை வச்சு பண்ணது. அதுக்கப்புறம் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். அதில் டெஸ்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீம் லீஃப் கம்போஸ்ட், டெஸ்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ லீஃப் கம்போஸ்ட், டெஸ்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மூன் லீஃப் கம்போஸ்ட், டெஸ்ட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கம்போஸ்ட். அனலைசிஸ் ஆஃப் டேட்டா நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம்னா, கண்ட்ரோல்லையும் டெஸ்ட்லேயும் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை அளந்தோம். அதில் கண்ட்ரோல் 1ல் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை வந்து 10, டெஸ்ட் 1ல் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை வந்து 20, கண்ட்ரோல் 2ல் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை வந்து 10, டெஸ்ட் 2ல் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை வந்து 15, கண்ட்ரோல் 3ல் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை வந்து 10, டெஸ்ட் 3ல் வளர்ந்த எண்ணிக்கை வந்து 15. கடைசியாக கண்ட்ரோல் 4ல் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை வந்து 10, டெஸ்ட் 4ல் வளர்ந்த செடியோட எண்ணிக்கை வந்து 10. அதுக்கப்புறம் நாங்கள் கண்ட்ரோல்லையும் டெஸ்ட்லேயும் வளர்ந்த செடியோட ஹைட்டை மெஷர் பண்ணோம். அதில் கண்ட்ரோல் 1ல் வளர்ந்த செடியோட ஹைட்டு வந்து 5 சென்டிமீட்டர், டெஸ்ட் 1ல் வளர்ந்த செடியோட ஹைட்டு வந்து 9.03 சென்டிமீட்டர், கண்ட்ரோல் 2ல் வளர்ந்த செடியோட ஹைட்டு வந்து 5, டெஸ்ட் 2ல் வளர்ந்த செடியோட ஹைட்டு வந்து 8.09 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் 3ல் வளர்ந்த செடியோட ஹைட் வந்து 5, டெஸ்ட் 3ல் வளர்ந்த செடியோட ஹைட் வந்து 8.07 சென்டிமீட்டர், கண்ட்ரோல் 4ல் வளர்ந்த செடியோட ஹைட் வந்து 5, டெஸ்ட் 4ல் வளர்ந்த செடியோட ஹைட் வந்து 8.02 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நாங்கள் இலை எவ்வளோ சீக்கிரம் உரமாக மாறுதுன்னு பார்த்தோம். அதில் வேப்பமர இலை வந்து 1 மாதத்துலேயே மக்கிடுது, மாமர இலை வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் மக்குது, நாவல் மர இலை வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தான் மக்குது, பூவரச மர இலை வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தான் மக்குது.
அதுக்கப்புறம் நாங்கள் அதில் இந்த இலை உரமாயிட்ட உடனே அதை நாங்கள் டெம்பரேச்சரை செக் பண்ணோம். அதில் வேப்பமர உரத்தில் அந்த டெம்பரேச்சர் லெவல் வந்து 35, மாமர உரத்தில் அந்த டெம்பரேச்சர் லெவல் வந்து 28, நாவல் மர உரத்தில் வந்த டெம்பரேச்சர் லெவல் வந்து 32, பூவரச மர உரத்தில் வந்த டெம்பரேச்சர் லெவல் வந்து 30. ஃபைனலாக நாங்கள் அதில் இந்த பிஹெச் லெவலை செக் பண்ணோம். அதில் வேப்பமர உரத்தில் இந்த பிஹெச் வந்து 7, மாமர உரத்தில் இந்த பிஹெச் வந்து 7, நாவல் மர உரத்தில் இந்த பிஹெச் வந்து 12, கடைசியாக பூவரச மரத்தில் இந்த பிஹெச் வந்து 9. கன்க்ளூஷன் அனலைஸ் பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேப்ப மரத்தோட டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸ். அது வந்து 1 மாதத்துல மெக்கிடுச்சு. அதோட பிஹெச் வந்து 7. நாங்கள் அதை மாடிக்குள்ளே போட்டு எவ்வளோ ஹைட்டு வளர்ந்து செக் பண்ணோம். அப்போ அது வந்து 9 சென்டிமீட்டர் வளர்ந்துருந்தது. மாமரத்தோட இலை வந்து 3 மாதத்துல மெக்கிடுச்சு. அதோட டெம்பரேச்சர் வந்து 28 செல்சியஸ். அதோட பிஹெச் வந்து 7. நாங்கள் வந்து அது மாடிக்குள்ளே போட்டு அது எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அப்போ வந்து அது 8 சென்டிமீட்டர் வளர்ந்துருந்தது. நாமளோட இலை வந்து 2 மாதத்துல மெக்கிடுச்சு. அதோட டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி செல்சியஸ். அது வந்து அதோட பிஹெச் வந்து 12. அது வந்து நாங்கள் வந்து மாடிக்குள்ளே போட்டு செக் பண்ணோம் எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துன்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து 8 சென்டிமீட்டரில் வளர்ந்துருந்தது. அதுக்கும் வருஷம் அது வந்து 2 மாதத்துல மெக்கிடுச்சு. அதோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ். அதோட